நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். அரசின் நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு வரும் கல்வியாண்டு முதல் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட சலுகைகள் தொடரும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுவை மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் சுமார் 32 அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு, ரொட்டிப்பால் தவிர புத்தகம், நோட்டுகள், சீருடை, காலணி, சைக்கிள் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வரும் 2013-2014 கல்வியாண்டு முதல் நிறுத்தப்படுவதாக கல்வித்துறை அப்பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியது. இதனால் அதிர்ச்சியடைந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் முதல்வர் மற்றும் கல்வி அமைச்சரை சந்தித்து சலுகைகளை நிறுத்தினால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்றும், எனவே சலுகைகளை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அரசு சலுகைகளை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அனைவரின் கோரிக்கையை ஏற்று அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு அரசின் சலுகைகள் தொடரும் என்று முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட உத்தரவை ரத்து செய்து வழக்கம் போல் அனைத்து சலுகைகளும் தொடரும் என்று பள்ளி கல்வித்துறை அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு மீண்டும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. புதுவை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மீன்வளத்துறை அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் புதுவை அரசின் மீன்வளத்துறைக்கு சுமார் 3,69 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மீனவர் நலத்துறை தலைமை அலுவலகம், மீன்பிடி துறைமுகத்தின் முதன்மை செயல் அலுவலகம், கணினி பிரிவு, அவசரகால எச்சரிக்கை கட்டுப்பாட்டு அறை, இயந்திர பிரிவு, கலந்தாய்வு அறை, கணக்கு பிரிவு உள்பட நிர்வாக பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், முன்னாள் அமைச்சர் கல்யாணசுந்தரம், வாரிய தலைவர்கள் பாலன், பாஸ்கர், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், திட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். இப்புதிய கட்டிடத்தின் சிறப்பு அம்சமாக இக்கட்டிடத்தில் உள்ள அனைத்து மின் விளக்குகளும் சூரிய சக்தி மூலம் இயக்கப்படுகிறது. புதுவை மின்துறை ஊழியரிடம் தகராறு செய்ததை தட்டி கேட்ட காவல்துறை உதவி ஆய்வாளருடன் ரவுடி சாலையில் கட்டி புரண்டு சண்டையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் சின்ன சுப்புராயப்பிள்ளை வீதியில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் ஊழியராக பணியாற்றி வரும் நிலையில் அலுவலகம் அருகே நடந்து சென்றபோது எதிரே வந்த பைக் மாரிமுத்து மீது உரசியது. இதனை தட்டி கேட்ட மாரிமுத்துவிற்கும் பைக்கில் வந்த வாலிபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் கோபமடைந்த வாலிபர் அருகில் இருந்த பாட்டிலை உடைத்து கொலை மிரட்டல் விடுத்தார். இதனை பார்த்து கண்டித்த ரோந்து காவலர்களையும் அந்த வாலிபர் பணி செய்ய விடாமல் ரகளையில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் நாகராஜ் வாலிபரை பிடிக்க முயன்றபோது அந்த வாலிபர் கையில் இருந்த பாட்டிலை வைத்து மிரட்டியதால் முயற்சியை கைவிடாமல் உதவி ஆய்வாளர் பிடிக்க முயலவே இருவரும் கட்டி புரண்டு சண்டை போட்டனர். இதில் உதவி ஆய்வாளருக்கு கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் பிடிக்கப்பட்ட அந்த வாலிபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் வானராப்பேட்டையைச் சேர்ந்த ரவுடி ராஜேஷ் என்பதும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து மாரிமுத்து அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ராஜேஷிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் கையில் வெட்டுக்காயம் அடைந்த உதவி ஆய்வாளர் நாகராஜ் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் காவல் அதிகாரியும் ரவுடியும் சாலையில் கட்டி புரண்டு சண்டையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் சென்டாக் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட காமராஜர் கல்வி உதவி திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளதை தொடர்ந்து கல்வித்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. புதுவையில் சென்டாக் கவுன்சிலிங் மூலம் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகளுக்கு காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் பொறியியல் படிப்பிற்கு 25,000 ரூபாயும், மருத்துவ படிப்பிற்கு 1,75,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 700 பொறியியல் மாணவர்களும் 200 மருத்துவ மாணவர்களும் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சென்டாக் நிதி மாணவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதில் பெரும் மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சென்டாக் மாணவரின் பெயரில் சிறிய வித்தியாசத்தை செய்து வேறு கணக்கில் பணத்தை செலுத்தியிருப்பதாகவும், இந்த பணத்தை போலியாக வங்கி கணக்கு தொடங்கி எடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படாத மாணவர்கள் கல்வித்துறையை அணுகினால் மாணவரின் பெயரில் பணம் அனுப்பப்பட்ட விவரத்தை ஊழியர்கள் காட்டுவதால்
சொந்த பணத்தில் கட்டணம் செலுத்தி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பலமுறை உயர்கல்வித்துறையை அணுகியும் பலனில்லாததால் மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்க தலைவர் பாலாவிடம் முறையிட்டதை தொடர்ந்து அவர் இது தொடர்பாக தலைமைச் செயலர், சுகாதாரத்துறை செயலர், பிப்மெட் இயக்குனர், உயர்கல்வித்துறை செயலர் மற்றும் ஐஜி ஆகியோருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். இதையடுத்து இந்த நூதன மோசடி குறித்து புதுவை உயர்கல்வித்துறை விசாரணையை துவக்கியுள்ளது. இதற்காக பழைய ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு வரும் நிலையில் இதில் பல முக்கிய அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் விசாரணைக்கு பின் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வரலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்டாக் நிதி முறைகேடு புகார் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் சென்டாக் நிதியில் நடந்துள்ள முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏவி சுப்பிரமணியன் கூறுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக பணம் வழங்கப்படாமல் சென்டாக் கல்வி கட்டணத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும், காங்கிரஸ் ஆட்சியில் விதிமுறைகள் படி கட்டணம் செலுத்தப்பட்டு ஆண்டுக்கு 59 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 45 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சென்டாக் நிதியில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்கத்தினர் இந்த முறைகேட்டை வெளியே கொண்டு வந்துள்ளது பாராட்டத்தக்கது என்றார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை புதுவை அரசு இந்த ஆண்டே செயல்படுத்த வேண்டும் என்றும், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களிடையே நிலவும் போதைப் பொருள் நடமாட்டத்தை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், ஏஎஃப்டி மில் புனரமைப்பு குறித்து முன்னரே மதிப்பீடு செய்து மத்திய அரசை அணுகியிருந்தால் நிதி கிடைத்திருக்கும் என்றார். மேலும் மின் கட்டண உயர்வை அரசு ரத்து செய்வதுடன் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அவர் கூறுகையில், மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் லாசுப்பேட்டை உழவர் சந்தை அருகே நாளை 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு கண்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவையில் அடுத்த மாதம் முதல் வங்கி மூலம்தான் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்துறை மூலம் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கி தபால் நிலைய சேமிப்பு கணக்கில் ஓய்வூதிய தொகை செலுத்தப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி தபால் நிலைய விவரங்களை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் சமர்ப்பித்த பயனாளிகள் தங்களுடைய ஓய்வூதிய தொகையினை சம்பந்தப்பட்ட வங்கி தபால் நிலையங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், வங்கி தபால் நிலையங்களில் ஓய்வூதியத்தை பெறுவதற்கான விவரங்களை துறையில் அளிக்காத பயனாளிகளுக்கு இந்த மாதம் மட்டுமே அங்கன்வாடிகளில் வழங்கப்படும் என்றும், அடுத்த மாதம் முதல் அங்கு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருபுவனை மதகடிப்பட்டு பாளையம் துளுக்கானத்து மாரியம்மன் கோவில் தேரை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதியில் உள்ள மதகடிப்பட்டு பாளையத்தில் உள்ள துளுக்கான மாரியம்மன் கோவிலின் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேர் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து ஹோம பூஜை மற்றும் புதிய தேர் கரிக்கோல் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ரத வாஸ்து சாந்தி ஹோமம், ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமங்கள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர் திருவீதி உலா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட தேர் கரிக்கோல் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். தீபாவளி இலவச துணிகள் வழங்கப்படாததால் கோபமடைந்த ஆதி திராவிட மக்கள் அமுத சுரபியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் தீபாவளி இலவச துணிகள் கடந்த 2012ஆம் ஆண்டு டோக்கன் பெற்றும் வழங்காமல் விடுபட்டவர்களுக்கு கடந்த 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும், புதுவை காந்தி வீதியில் அமைந்துள்ள அமுத சுரபியில் துணிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 4 நாட்களாக ஆதி திராவிட மக்கள் அமுத சுரபியில் இலவச துணிகளை பெற்றுச் சென்ற நிலையில் கால அவகாசம் முடிய ஒரு தினமே இருந்ததால் இன்று 25ஆம் தேதி கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் அமுத சுரபியில் துணிகள் இருப்பு காலியானதால் காத்திருந்த மக்கள் கோபமடைந்து டோக்கன்களுடன் அமுத சுரபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்த அதிகாரிகளும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பு வந்ததும் மீண்டும் துணிகள் வழங்கப்படுவதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுவை பாகூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுவை பாகூர் மேற்கு வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் கடந்த 23ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து பூர்ணகதிகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்று வந்த நிலையில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை 4ஆம் கால பூஜை, மகா பூர்ணகதி, மகா தீபாராதனை நடத்தப்பட்டு கோபுர விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ பூலோக மாரியம்மன் மகா கும்பாபிஷேக மங்கள பெருவிழாவில் அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் திரளான பக்தர்களும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை ஏம்பலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 1008 பால்குட அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 3ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 1008 பால்குட அபிஷேக உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை காணாந்தோப்பு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பால்குடம் அலங்காரம் செய்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு 1008 பால்குட அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பால்குட அபிஷேகத்தை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சுவாமி வீதியுலா நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.